இப்போ வந்து we are going to see today பகுவிரீஹி சமாசா. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நம்ம வந்து பார்த்தது வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். தத்புருஷ சமாசா. தத்புருஷ சமாசால எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த உத்தர பதம் தான் பிராதானியம். இந்த உத்தரத்துல இருக்கிற பதம் தான் வந்து மெயின். அதனுடைய லிங்கம், அதனுடைய வச்சனம், அதெல்லாம் தான் வில் டேக். அந்த பூர்வ பதம் வில் ஆல்வேஸ் பி அ பிராதிபதிக்கம். அது எல்லாம் சமாசம்னாலே பூர்வ பதம் வந்து நம்ம பிராதிபதிக்கமா தான் வச்சுக்கிறோம். இப்போ உத்தர பதம் தான் பிராதானியம் அப்படின்னு நம்ம தத்புருஷ சமாசத்துல சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது we are going to see பகுவிரீஹி சமாசம். அப்போ பகுவிரீஹி, அந்த விரீஹிங்கிறதுக்கு வந்து மீனிங் இஸ் அந்த நெல் கதிர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறைய அப்படியே டைடு, அதாவது நிறைய அந்த மாதிரி. தட் இஸ் ஆக்சுவலி தட். ஸோ இப்போ இந்த பகுவிரீஹியில என்ன அப்படின்னு சொன்னானா, பிரதானம் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா அந்நிய பதம் வில் பி பிரதானம். இப்போ நம்ம ஜென்ரலா எடுத்துக்கிற ஒரே எக்ஸாம்பிள், எந்த டீச்சர்கிட்ட போனாலும் இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம எல்லோ ட்ரெஸ், ஒருத்தரோட எல்லோ ட்ரெஸ் நம்ம சொல்றோம். நம்ம வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல இதை புரிஞ்சுக்குவோம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் புரிஞ்சுக்குவோம். தென் இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் சம்ஸ்கிருதம். அஃப்கோர்ஸ் கவிதா படிச்சவா எல்லாருக்குமே தெரியும், பட் அகெயின் you would have all forgotten that. Yeah. இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், see the man with the yellow dress. So the man with the yellow dress will be a common thing. ஆனா அவருக்கு ஒரு பேர் இருக்கும், கரெக்டா? ஸோ the person, இப்போ ஜென்ரலா நான் சொல்றேன், the person with the yellow dress அப்படின்னு சொன்னா it may be a male, it may be a female. ஸோ எப்படின்னு நம்மளுக்கு அது வந்து we don't know, that will be a common thing, but we are referring to someone different. இப்போ சம்ஸ்கிருதத்துல எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து யாருடைய ட்ரெஸ் வந்து மஞ்சளா இருக்கோ அப்படின்னு நம்ம எழுதுறோம். அதாவது சான்ஸ்கிரிட்ல நம்ம சமாசா எழுதும்போது எப்படி எழுதுறோம், we write the விக்கிரக வாக்கியம். ஸோ விக்கிரக வாக்கியம் எழுதும்பொழுது இப்போ வந்து அதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா நம்ம எழுதுறோம், பட் இட் ரெஃபர்ஸ் டு சம் ஒன். இப்போ ரெண்டு பார்ட்டா நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம வந்து பீதாம்பரக அப்படின்னு சொல்றோம். பீதாம்பரக அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை சொல்றோம் இல்லையா, மஞ்சப்பட்டு உருக்கி கிருஷ்ணரை வந்து நம்ம சொல்றோம். அப்போ பீத்தம் அம்பரம்ங்கிறது நபும்சகலிங்கம். ஸோ அது எப்படி எடுத்துக்கிறோம், பீத்தம் வில் பி அ விசேஷம். ஓகே, ஸோ பீத்தம் அம்பரம் யஸ்ய சஹ. அப்போ யாருடைய கிளாத் மஞ்சளாக இருக்கிறதோ அவர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இது யாரை குறிக்கிறது, இன்னொருத்தர், கிருஷ்ணரை தான் குறிக்கிறது. யாரை வேணாலும், யாரோ ஒருத்தர் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காரு. ஓகே, அப்போ இருக்கும்பொழுது அந்நிய பதம் இப்போ என்ன பண்ணுவோம்னா, இதுல வந்து the பிராதானியம் will go to the அந்நிய பதம். The பிராதானியம் will not be பூர்வ பதம், the பிராதானியம் will not be உத்தர பதம், the பிராதானியம் will be going to the அந்நிய பதம். ஸோ அந்நிய பதத்தோடைய லிங்கம் வச்சனம் அதைத்தான் எடுத்துக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம மறக்க கூடாது when we are learning about பகுவிரீஹி சமாசா. ஸோ பீத்தம் அம்பரம் யஸ்ய சஹ அப்படின்னு சொல்லிட்டு we write the விக்கிரக வாக்கியம், but it is referring to one person, பீதாம்பரக. பீதாம்பர is the பிராதிபதிகம், பீதாம்பரக அப்படின்னு சொல்றோம். பீதாம்பரா is பிரதமா விபக்தி ஏகவச்சனம். So this is the main thing in பகுவிரீஹி we have to see. And now there are
two things. General Bahuvrihi பார்க்கும்போது there are two things. One is Samanadikarana and one is Vyadikarana. Samanadikarana Bahuvrihi அப்படின்னா both will be in the same vibhakti. Pītam, Ambaram, Yasya Saha அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப பீத்தம் அம்பரம் எஸ்ய சகாங்கும் போது ரெண்டும் பிரதமா விபக்தி இருக்கு. இப்ப பாருங்க, இதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எஸ்ய அந்த யஹ யத்துங்கிற சப்தம் நம்மளுக்கு எப்படி தட் சப்தம் வரும், தட் சப்தம் வர்ற மாதிரி அந்த யத் சப்தம். ஓகே, அப்போ அது வந்து யத் சப்தம் யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? Anybody remembers tat shabdam? Saha taute. Come on. Saha shabdam, tat shabdam சொல்லுங்க. Saha taute. Saha taute tam tautan tena tabyam taihi. Tena tabyam taihi. Tasmai tabyam tebhyah. Tasmat tabyam tebhyah. So your voice is breaking, sir. I am on my headphone. Is it okay? Am I audible? Yeah, now you are audible. Tasmat tabyam tebhyah. Tasya tayoho tesham. Tasmin tayoho teshu. Yeah. So இதே மாதிரி நம்ம யத் சப்தம் यह यौ like that இல்ல என்கிட்ட இருக்கு மேடம். எத் ஏ தான் எத் ஏ யானி எத் ஏ யானி ஏன யாப்யாம் யைஹி யஸ்மை யாப்யாம் ஏபியஹ. யத் வந்து நபும்சகலிங்கம்மா, நீங்க சொல்றது கரெக்ட். சர்வநாம சப்தம் முதல்ல புல்லிங்கம் சொல்லுங்க. ஓ, அது வந்து யஹ யௌ ஏ யம் யௌ யான் ஏன யாப்யாம் யைஹி யஸ்மை யாப்யாம் ஏபியஹ யஸ்மாத் யாப்யாம் ஏபியஹ யஸ்ய யயோஹோ ஏஷாம் யஸ்மின் யயோஹோ ஏஷு. சோ இது சர்வநாம சப்தம். ஓகே, சோ இது வந்து நம்ம பகுவிரீதியில இந்த சப்தத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சப்தத்துல வந்து there is a speciality. இப்ப எப்படி அப்படின்னு சொன்னானா, இப்ப நம்ம நினைப்போம் சில சமயம், இப்ப யஹாவும் யஹ கச்சதி, நம்ம என்ன சொல்லுவோம், யஹ கச்சதி யாரு போகிறாரோ, சா மம பாரியா और மம துஹிதா. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப யஹ கச்சதி சா மம பாரியா மம துஹிதா சஹ மம பிராதா. இப்போ இதுல யஹா வந்திருக்கிறதுனால இங்க சஹா வரணும் அப்படிங்கிற ரூல் வந்து இந்த யத்துக்கு கிடையாது. ஓகே, இங்க வந்து யஹ இங்க வந்ததுன்னா, இப்ப இந்த யஹ வந்ததுன்னா இங்க எந்த விபக்தி வேணாலும் வரலாம். ஓகே, சோ அதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, not about lingam wise, about vibhakti wise. Vibhakti wise, any vibhakti can come. Lingam wise, it will be different. Ya gacchati sa mama duhita, ya gacchati sa mama bharya, yaha gacchati எப்படி போடுவோம், யஹ கச்சதி தஸ்ய பிராதா மம மித்ரம் அஸ்தி. இந்த சென்டென்ஸ் நான் சொன்னது பாருங்க. யஹ கச்சதி, ஓகே, யஹ கச்சதி தஸ்ய பிராதா மம மித்ரம் அஸ்தி. அப்போ இங்க யஹ போட்டிருக்கோம், அதுக்காக இதுவும் அதுவும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த யஹாக்கு இங்க எந்த
விபக்தி வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இந்த யஹாங்கிற சப்தத்துக்கு, ஐ எம் டாக்கிங் அபவுட் த சர்வநாம் யஹா, that has not got anything to do with the Bahuvrihi Samasa, but just you must try to இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஐ திங்க் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம் இதை, ஐ டோன்ட் ரிமெம்பர், சிக்ஷால படிச்சோமா ஆமா மாதா, எங்கேயோ படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, எங்கேயோ படிச்சிருக்கோம். பட் விபக்தி கேன் சேஞ்ச். எது தத்து இந்த ரெண்டு சப்தமும் சேர்ந்து போடுறோம். யாரோ, யாரு இங்க அங்க போறாரோ அவருடைய அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்ப இது எஸ்ய தஸ்ய அப்படிங்கிற சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இது ஒண்ணுதான். பட் லிங்கம் வைஸ் I did a mistake in the beginning. It should not be yaha, it should be ya gachati sa mama bharya, ya gachati sa mama duhita. அப்படி வரும். லிங்கம் வைஸ் it will be the புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். ஓகே, இப்போ இங்க வந்து there is one சமானாதிகரண நான் சொன்னேன். சமானாதிகரணம்னா it will be in both the vibhaktis. Both vibhaktis will be the same. ஓகே, அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இவன் சமானாதிகரணால வந்து both the vibhaktis will be the same. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து எப்படி சொல்றோம் நம்ம, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுல வரும். ஐ டோன்ட் நோ வாட் வெதர் திஸ் புக் ஹஸ் காட் இட். பார்ப்போம். இந்த புக்குக்கு நான் போவே இல்லை, அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், தென் வி வில் கோ டு த புக். இப்போ நான் வந்து நம்மளோட சமாசம் புக்ல இருந்து தான் பார்க்குறேன். அதுல வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்கான்னு தெரியாது. பிகாஸ் ஐ டிட் நாட் டூ சமாசா ஃப்ரம் திஸ். நாங்கள் இந்த உபபத சமாசால இருந்தே அதுக்கப்புறமா ஐ டிடன்ட் டூ எனிதிங் இன் திஸ் புக், ஸோ எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம படிச்சது வச்சுட்டு நம்ம இது பண்ணிப்போம். இப்போ பாருங்க, ஆரூடம் யானம் ஏன சக, இப்படி வருது. ஆரூடம் யானம் ஏன சக, இந்த இடத்துல வந்து இந்த சகங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆரூட யானை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிராத்திபதிகமா வரும். ஆனா சகன்னு வந்ததுனால ஆரூட யானக. ஓகே, அப்போ பார்த்தேலாம் இந்த ரெண்டு பதமும் சேர்ந்து வந்திருக்கு. ஆனா இந்த சகங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆரூடம் யானம் யயா சா, நல்லா பாருங்க, இங்க ஏன அப்படிங்கிறது புல்லிங்கத்துக்கு வந்திருக்கு. இந்த யட் சப்தம் மட்டும் நம்மளுக்கு புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம் எல்லாமே தெரியணும். மறந்து போனவா பகுவிரீகி பண்ணும்பொழுது ப்ளீஸ் கோ த்ரூ த யட் சப்தம். யட் சப்தம் வச்சுண்டாதான் நம்மளால பகுவிரீகி பண்ண முடியும். இப்போ யயா சா, யயா இஸ் அகெயின் திருத்தியா விபக்தி. யயா சா, அப்போ ஆரூடம் யானம் யயா சா. அப்போ இது எப்படி வரும், நம்ம முதல்ல வந்து யயா ஏன சகன்னு வந்த போது ஆரூட யானகன்னு சொன்னோம். இங்க வந்து ஆரூட யானா. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இதுல பகுபிரீகில, த அந்நிய பதா இஸ் த பிரதானம். த லிங்கம் and the vachanam will take the anya padam. Are you clear in this? Yeah. இப்போ ஒரு பதிதானி பர்ணானி யஸ்மாத் சஹ. பதிதானி பர்ணானி, இப்போ விழருது. என்ன விழருது, மரத்தில பதிதானி பர்ணானி விழருது, leaves. Okay, பர்ணானி யஸ்மாத் சஹ, எங்கிருந்து இலைகள் எல்லாம் விழருதோ அப்போ அந்த சஹ வந்து நம்மளுக்கே அந்த அர்த்தம் தெரியும். அங்க that is a tree. இப்போ விருக்ஷஹ பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து we are not using these two things. We know that it is
a vrikshaha. But when we are writing, we are saying patita paranaha. Okay, when the samasa is being done, we are using both the words, but the meaning is conveyed by a different word. So okay, so patita paranaha, இதுதான் நம்ம எழுதுறோம். patitani parnani. ஏன்னா யஸ்மாத் சஹ, இப்போ எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிளை எடுத்துட்டேன்னா, இப்போ பதிதானி பர்ணானி இஸ் பகுவச்சனம். ஓகே, பட் யஸ்மாத் சஹ, சஹ இஸ் ஏகவச்சனம். So when we are writing the samasta padam, we write patita parnaha, patita parnaha. I hope you are able to follow me. Okay, புரியுது மேடம், புரியுது. புரியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல சில இதுல நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதாவது சில இடங்கள்ல வந்து இந்த ஆகாராந்தத்துல முடியறது வந்து என்ன ஆகும்னா அகாரமா மாறும். அந்த இதுல ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். கங்கா பாரியா யஸ்ய சஹ, யாரு ஒருவருடைய மனைவி கங்கா. ஓகே, அந்த மாதிரி. சோ கங்கா பாரியா யஸ்ய சஹ. இப்போ இந்த பாரியா அப்படின்னு முடியிற இடத்துல இப்போ சஹா வந்து உங்களுக்கு இதுல வந்து நம்ம காமன் சென்ஸா நம்ம லாஜிக்கா யோசிச்சோம்னா நம்மளுக்கே தெரியும். சஹா வந்து இஸ் த அந்நிய பதம். கங்கா யாருடைய மனைவியோ அவர் அப்படின்னு சொல்றோம். இப்ப சஹா இஸ் ஒன் பர்சன், ரைட்? அப்ப இந்த சஹா வந்து ஏகவச்சனமா வரும். இப்ப நம்ம வந்து இங்க அதே மாதிரி எடுத்துட்டோம்னா கங்கா பாரியா அப்படின்னு நம்ம போட்டோம்னா, பாரியா அப்படின்னு போட்டோம்னா அது ஸ்திரீலிங்கமா ஆயிடும். கரெக்டா? இப்ப வந்து நம்மளுக்கு கங்கா பாரியான்னு போட்டா ஸ்ரீலிங்கமா ஆயிடும். கங்கா பாரியாகா பாரியாகான்னு போட்டா பகுவச்சனமா ஆயிடும். சோ கிராமர் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, பாணினி வந்து ஒரு சூத்திரம் போட்டுட்டு கங்கா பாரியக, இந்த இடத்துல இந்த ஆகாராந்தத்தை இது பண்ணிட்டு ஆகாராந்தத்துல முடியும் பொழுது அதை வந்து சஹங்கிற அந்நிய பதம் வரும் பொழுது அந்த ஆகாராந்தத்தை எடுத்துட்டு கங்கா பாரியக. சோ அதே மாதிரி நிறைய வருது. வையாகரணி பாரியா யஸ்ய சஹ, காச்சிகா பாரியா யஸ்ய சஹ. இந்த பாரியா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்பொழுது ஓகே. சோ இது மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் இது மட்டும் நீங்க பார்த்துக்கணும். பகுவிரேகி சமாசம் பண்ணும்பொழுது you have to see the lingam and then decide. இந்த இடத்துல இந்த ஆகாராந்தத்துல முடியும் பொழுது it is only the logical interpretation. It is a rule based on the logic. நம்மளுக்கே அது பண்ணும்பொழுது தெரியும் இப்படி வரக்கூடாது. அதனாலதான் பாணினி has evolved it into akara. Instead of akara, it becomes akara. Okay. நம்ம வந்து I still remember we have studied all this, but we have not studied with logic. இல்லையா? நம்ம நானே தான் உங்களுக்கு கோவிதா சொல்லி கொடுத்துருக்கேன், பட் இவ்வளவு லாஜிக்கலா நம்ம படிக்கல நிறைய. நான் மேல படிக்கும்பொழுது தான் எனக்கே நிறைய லாஜிக்ஸ் புரியுது. நம்ம டீச்சர் என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே போயிட்டு just we wanted to write in the exam and get marks, அவ்வளவுதான். We never thought of, because nobody taught us. Okay, when I was not taught, I didn't teach also. So நம்ம இப்ப படிக்கும்பொழுது we should just understand. Okay. அப்புறம் வந்து அதே மாதிரி தான் விஷாலே அக்ஷினி யஸ்ய சஹ. ஓகே, அக்ஷி அக்ஷினி அக்ஷினி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரூபம். So விஷாலே அக்ஷினி, because two eyes, right? அப்ப த்விவச்சனத்துல வருது. யஸ்ய சஹ,
இல்லையா? அப்ப பெரிய கண்களுடையவர் அவர். யயா சா இல்லை, எஸ்ய சக. அப்போ இந்த இடத்துலயும் பாருங்க அக்ஷினின்னு வருது. அப்போ விஷாலாக்ஷக அப்படின்னு வந்து நீ போயிடுறது அந்த இடத்துல, விஷாலாக்ஷக. இப்ப நம்ம விஷாலாட்சி அப்படின்னு சொல்றோம். யயா சா அங்க ஈகாராந்தத்தை போடுறோம், விஷாலாட்சி. அம்மன் பேர் சொல்றோம் இல்லையா நம்ம. ஸோ தட் இஸ் விஷாலே அக்ஷினி எஸ்ய சக. அப்ப விஷாலாட்சக. அப்போ இது வந்து புல்லிங்கம், விஷாலாட்சி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். ஓகே, இது வந்து சமானாதிகரண பகுவிரினா I told you the vibhaktis will be equal. இப்ப இந்த பகுவிரியிலேயே we have another one which is vyadhikarana bahuvrihi. vyadhikarana vyadhikarana அப்படின்னா என்ன? இப்ப சமான விபக்தி வந்து இது, அது வந்து சமானாதிகரண பகுவிரி. இது வந்து விபின்ன விபக்தி, அதாவது வேற வேற விபக்தியில இருக்கும். இப்ப ஒரே விபக்தியில ரெண்டும் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் இட் இஸ் அ பகுவிரீஹி சமாச. when it is a bahuvrihi samasa without the same vibhaktis, okay, in the vigraha vakyam it is called as vyadhikarana bahuvrihi. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இத எப்பொழுதும் நம்ம வந்து சொல்லுவோம், பாலே சந்திரஹ யஸ்ய சஹ. பாலே, பால அப்படின்னா ஃபோரெட். ஓகே, அப்போ அந்த பாலே அகாராந்த சப்த, அப்போ அது வந்து பாலே அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அ சப்தமி விபக்தி. அப்போ பாலே சந்திரக இங்க வந்து பிரதமா விபக்தி. பாலே சந்திரக யஸ்ய சஹ பாலச்சந்திரக. ஓகே, பாலச்சந்திரகங்கிறது சிவனை குறிக்கிறது, நம்மளுக்கே தெரியும் அந்நியபத அப்படின்னு. சோ பால, அப்ப இங்க வந்து அதே மாதிரிதான் கதா பாணவ் யஸ்ய சஹ. ஓகே, சக்கரம் பாணவ் யஸ்ய சஹ. சக்கரபாணி நம்ம சாதாரணமா நேம்ஸ் எல்லாம் வைப்பா இல்லையா, சக்கரபாணி, சாரங்கபாணி. இந்த கோவில்லாம் கூட இருக்கும் கும்பகோணத்துல, சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி கோவில் அப்படின்னு, பெருமாள் கோவில் எல்லாம். ஏன்னா கையில சக்கரம் வச்சுட்டு இருப்பாரு, அப்போ கையில சக்கரம். அப்போ கையே அப்படின்னு சொல்லும் போது இட் cannot be, we cannot take it as one. ஓகே, சோ கையில் வச்சுட்டு இருக்கிறது. அப்ப பாணவ் ஒரு கையிலேயே வச்சுக்கட்டும், பட் கையில் அப்படின்னு சொல்றோம், இட்ஸ் நாட் சேம். சோ அப்போ வந்து என்ன ஆயிடுறது, சக்கரம் பாணவ் யஸ்ய சஹ சக்கரபாணி. அப்ப சக்கரபாணி அது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது, பெருமாளை குறிக்கிறது. அதே மாதிரி கதா பாணவ் யஸ்ய சஹ, கதை வச்சு பீமனை குறிக்கலாம், துரியோதனனை குறிக்கலாம். யாரு கதை, யாரெல்லாம் கதை வச்சுருக்காளோ கையில அவளெல்லாம் குறிக்கலாம். ஓகே, சோ அப்போ இதுதான் நம்ம வந்து, இது வந்து நம்ம வந்து கரெக்டா யோசிச்சு பண்ணணும். வந்து வேற விபக்தி ஜென்ரலி இட் வில் பி இந்த செவன்த் விபக்தி ஒன்லி ஜென்ரலி. பட் எங்கேயாவது வேற விபக்தி வந்தாலும் இட் இஸ் நாட் ராங். இட் இஸ் vyadhikarana will have different vibhaktis. பட் நம்மளுக்கு என்ன பகுவிரியில only the அந்நிய பதம் is pradhanyam. We will take only the lingam and the vachanam of the அந்நிய பதம். ஓகே, இன்னொன்னு வந்து ஓகே, இது ஐ திங்க் இது இந்த ரெண்டு மட்டும் will do, and now we will do from the book. நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஏதாமிச்சுக்கா, yeah, come to page 184. Okay,
So, Bahuvrihi Samasa. For Bahuvrihi Samasa, generally meaning of Anyapada, another word than Purvapada and Uttarapada has predominance. Other than Pato. Okay. In that case, Bahuvrihi Samasa is called Anyapadartha Pradhana, a compound whose predominant meaning is other than its constituents. For example, for a compound Pitambara, which is a Bahuvrihi Samasa, indicates Vishnu, whose clothes are clothes is yellow. Okay. The meaning of the compound is another word, Anyapada, other than Pitam as Purvapada and Ambaram as Uttarapada. So Purvapadam and Uttarapada, this will give you the Anyapada. So Pitam, Ambaram, Yasya Saha, Pitambaraha, Vishnu. So Pitam is the Purvapadam, Ambaram is the Uttarapadam, Pitambaraha is the Samastapadam, Vishnu is the Anyapadam. Okay. So there is a way to describe Bahuvrihi Samasa by giving two categories. Tadguna Samvingyana Bahuvrihi Samasa. In the meaning of Anyapada, the meaning of the words in the compound is seen. Now, Pitam, Ambaram, Yasya Saha, Pitambaraha, Vishnu. In Vishnu, the meaning of the words in the compound, which are yellow and clothes, is seen. Adguna Samvingyana Bahuvrihi Samasa. In the meaning of Anyapada, the meaning of the words in the compound is not seen. Drishtaha Samudraha Yena Saha. Drishta Samudraha Devadattaha. Okay. So, in Devadatta, the meaning of the words in the compound, which are seen and ocean, is not seen. Okay. Saha Drishta Samudraha Devadattaha. Okay, one, they say that the same words are there, and one, the words are not there. Okay. There are some types of Bahuvrihi Samasas. Each one of them will be elaborated in the following section. General, there is Bahuvrihi Samasa. Pitam Ambaram Yasya Saha Pitambaraha. Then Nai Bahuvrihi Samasa. Okay. Avidyamana Ishwaraha Yasya Saha Anishwaraha Purushaha. That is what one who has no Ishwara above him. Okay. That only Anishwara. Avidyamana Ishwaraha Yasya Saha. Saha Bahuvrihi Samasa. Lakshmanena Saha Vartate iti Sa Lakshmanaha Ramaha. Pradi Bahuvrihi Samasa. Nirgataha Mohaha. Okay, plural. Yasmat Saha Nirmohaha Purushaha. At the end of any type of Bahuvrihi Samasa, a Taddita Pratyaya, kap, can be suffixed. By the kap pratyaya, it is easy to identify Bahuvrihi Samasa from other types of Samasas. Brahma Vishayakam Jnanam. So knowledge whose subject matter is Brahman. When the feminine suffix tap, that means A is added after kap pratyaya, and akara before kap pratyaya is replaced by E. Okay. Trigunaha. Three gunas, Atma, nature, Yasyaha, Sa, Trigunatmika, Maya. Okay. Chila edangallana the kapratyaya is added, not always. Okay. It is not that a mandatory ad add panamatom. Idume number panna nammalukku logicala therinjirum. Where to use add the kapratyaya. Kapratyana nammalukku theriyum. Adula enna irukum endala appdinu sollitu. The curve will be there. Okay. So we'll go to the next page. The general one. General da nama ipa paathathu. In this type of compound, give me 1 second, okay? Yeah. Hari Om, கேக்குறதா? Yeah. No, I only had muted, ma.
I told you and mutual only. Okay. General Bahuvrihi. In this type of compound, a group of nouns together designates another word. Sita Lakshmi madam, are you able to hear? கேக்குறது மேடம். இப்ப கேக்குறது. நான் பேசுறது கேக்குறதான்னு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணேன் ஓ அவ்வளவுதான். அப்படியா, சரி. சாரி மேடம். It's okay. In this type of compound, a group of nouns together designates another word. Generally, nouns have to be in opposition, samanadhikarana. Some compounds, nouns which are not in opposition, vyadhikarana. இதுதான் நம்ம ரெண்டையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணினேன். After that, we will see here what is given. These are the things to be known about Bahuvrihi. Which noun can be compounded as Purvapada? Any noun. When a noun termed Nishta, Nishta நம்ம படிச்சிட்டோம். Itta, Niktavatu, an adjective or seventh case ending noun is compounded, it should be a Purvapada. With which noun as Uttarapada? Any noun. Okay. So either Tavatu or Itta ending adjective இல்லைன்னா செவன்த் விபக்தியில வரதெல்லாம் பூர்வ பதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் with which noun as Uttarapada? Any noun. Special modification, nothing is there. Gender and number of the Anyapada. Okay. Special note, relative pronoun yad, which corresponds to the compound, is used in Laukika Vigraha. Yad will always be in a case other than the first case, while a corresponding tad will always be in the first case. Because sahan நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த first case. Saha, sa, tat. இது மூணுமே first case. Example, Shuddham Sattvam, Antakaranam. Okay. Yasya saha Shuddha Sattvaha, that is Purushaha. The one whose mind is pure is called Shuddha Sattvaha. Note that the gender of the compound is masculine. This is because the qualified word is masculine. Even when Sattva is a neuter word and its adjective Shuddha also becomes neuter. நம்மளுக்கு தெரியும் விசேஷனா நம்ம படிச்சிருக்கோம். எல்லிங்கம் எத்வச்சனம் முன்னாடி படிச்சிருக்கோம். ஏன் நவுனுக்கு தக்கனதான் அப்ஜெக்டிவும் இருக்குன்னு சொல்லி. Also, Shuddha is termed Nishta because it is Itta Pratyay ending word. Shuddha plus ta. In the compound word, in the compound, a word termed Nishta should be Purvapada. Okay, அதுதான் சொன்னா. What should be Purvapada? Shrotradi, Shrotram Adihi Yasya Saha. Samoha also. A group consisting Shrotra and Chakshus, etc. The person, Yasya, beginning Adi, is Shrotram. That Saha is called Shrotradihi. If Anyapada is Indriyani, a neutral plural word, Laukika Vigraha Vakya will be Shrotram Adihi Yesham Tani Shrotradihi. Okay. So, Anyapada is Indriyani அப்படின்னு ஒரு plural word இருந்தாலும் லௌகிக இந்திரியாணி அப்படின்னு கொடுத்தாலே அந்நியபதம். அந்நியபதம் இஸ் இந்திரியாணி. ஸ்ரோத்ரம் ஆதிகி ஏஷாம் தானி ஸ்ரோத்ராதீனி அப்படிங்கிற. ஊர்துவ மூலக, ஐ திங்க் இது ஈஸியா புரியும். ஊர்துவம் மூலம் யஸ்ய சஹ ஊர்துவ மூலக, தட் இஸ் விருட்சஹ. The one whose root is up, that saha is urdhva mulaha, is a vrikshaha. Note, even though the end of the compound is mula, the compound declines in masculine because the gender of the qualified word vriksha is masculine. Taktaishanaha, takta yeshanaha yena saha, taktaishanaha purushaha. Okay, it's a sannyasi. Okay, by whom? இங்க பாருங்க, ஏன
இங்க வந்து எஸ்யான்னு நம்ம முதல்ல பகுரீகி படிக்கும் பொழுது எல்லாருக்கும் வர தப்பு, நான்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். எஸ்ய அப்படின்னு தான் வரும், எஸ்யான்னு தான் வரும்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எழுதணும். त्यक्ता त्यक्ताः येषणाः, so by whom desires are given up. இப்போ by whom னு வந்திருக்கு இல்லையா? so by வந்தாலே திருத்தியா விபக்தி தான் வரும். so ஏன சக त्यक्तैषणः पुरुषः, so is a sannyasi by whom all desires are given up. Also in this case the compound declines in masculine singular even though Yeshanaha is a feminine plural word. Okay. இப்போ அநேக பக்திர நயனம். So அநேக பக்திராணி நயனானி யஸ்மின் தத். நயனம் is a நபும்சகலிங்கம் இல்லையா? அப்போ தத் அநேக பக்திர நயனம். Here Vishwarupa Darshanam of Lord Krishna is said. It is it is in chapter 11 of Bhagavad Gita. Because in chapter 11 only he shows the Vishwarupam there. Vishwarupam Kamchapranda, the 12th chapter Bhakti Yoga. அர்ஜுனன் கேட்பான், யார் உண்மையான பக்தா அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் உங்க ரூபத்தெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் 11th chapter அப்படின்னா வரும். அநேகானி அவரை வந்து அநேக பக்திர நயனம் அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுத்த. ஏன்னா நிறைய கண்கள் இருக்குங்க. அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும் பொழுது அவர் எப்படி வளர்ந்து நிற்பார், அதுக்கு வந்து ரொம்ப ஒரு I think we can only imagine it, right? So அது மாதிரி அப்ப நிறைய கண்கள் இருக்கும் அதுல வந்து. So அது வந்து so it is a description of Vishwarupam. நிச்சயாத்மிகா, இந்த இடத்துல we have to see. இப்ப நிச்சயः ஆத்மா ஸ்வபாவः யஸ்யாஹ சா. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து புத்திஹி நிச்சய ஆத்மா ஸ்வபாவः யஸ்யாஹ சா நிச்சயாத்மிகா. இப்போ யஸ்யாஹ ஸ்வபாவः is asset of which the nature swabhavah is ascertained. Okay, nischayah, that sa is nischayatmika. Okay, அதாவது எப்படின்னா நிச்சயாத்மிகா is also a term which is related to Vedanta. அதாவது a person who does not oscillate in whatever he thinks. I don't know how many of you are maybe you may be learning Vedanta and all that. வேதாந்தால இந்த வேர்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவ வந்து they will not oscillate. அவளோட ஆத்மா அப்படிங்கிறது வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் அந்த வந்து அது will not move here and there. அதாவது நம்மளுக்கு தோணும்ல இது பண்ணலாமா, அந்த நிச்சயமா திருட மனசா இருக்கிறவா நிச்சயமா. அப்போ சா அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து எப்படியா இருக்கு, ஆத்மிகா. அப்போ இந்த இடத்துல வந்து ஆத்மா ஆத்மிகா அப்படின்னு இந்த கப்ரத்தியை ஆட் பண்ணி வருது. ஓகே, we will see later the கப்ரத்தியை எப்படி ஆட் பண்றான்னு அடுத்ததுல. you see only you will understand. I don't know whether it is given here. இந்த அடுத்தது கொடுத்துருப்பா தியக்த்யா. இப்ப நம்ம எப்படி எழுதணும், நம்ம அலௌகிக விக்கிரகம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் விக்கிரக வாக்கியம். Since we are into derivatives, we also need to know how to write the அலௌகிக விக்கிரக வாக்கியம். இப்ப தியக்தா ஜஸ் ஓ சாரி, இப்போ இதுல வந்து நம்ம இது வந்தது இல்லையா, ப்ளூரல் தான் வந்தது. தியக்தாக ஏஷனாக
ஏன சக. அப்போ இப்போ வந்து என்னது, நம்ம சுவௌஜஸ் அப்படிதான் படிச்சோம். அமௌஷஸ். I hope all of you have by hearted it. Okay, I told you நம்ம சமாசா படிக்கணும், நம்ம டெரிவேட்டிவ்ஸ் சமாசா படிக்கும்போது அதை பை ஹார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸி. இப்போ சுவௌ ஜஸ், ஜஸ்ஸுங்கும் போது நம்மளுக்கு பகுவச்சனம் வருதுன்னா ஜஸ் தான் போடணும். அப்புறம் ஏஷனா ஆல்சோ இஸ் பகுவச்சனா, தட்ஸ் அகெயின் ஜஸ். ஸோ இது ரெண்டுமே போயிடும் நம்மளுக்கு. சுப்ரத்யஸ் ஆர் எலைடட் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ त्यक्ता येषणा. So when the two feminine words are in samanadikarana, purvapada त्यक्ता, it gets a masculine form. ஏன்னா இங்க त्यक्ता येषणा, அதாவது ஏஷனா அப்படிங்கிற ஸ்திரீலிங்கத்துக்கு இங்க त्यक्ताங்கிற இட்ட பிரத்யோட வேர்டு வந்து त्यज தாத்துவோட இட்ட பிரத்யே त्यक्ता. ஓகே, டு கிவ் அப். ஸோ त्यक्ताங்கிறது ஏஷனாங்கிற வேர்டு வந்து ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால त्यक्ताன்னு வந்திருக்கு. ஸோ त्यक्ता அப்படிங்கும்பொழுது இப்போ இங்க ஏஷனான்னு வந்திருக்கு. பட் இவங்க என்ன சொல்றாங்க, त्यक्ताः ஏஷனாக எஸ் ஏன சக. ஓகே, ஸோ வந்து ஒருத்தரை தான் இப்ப வந்து இது குறிக்க போறது. இந்த இடத்துல வந்து when two feminine words, see the rule, when two feminine words are in samanadikarana and the purvapada has a masculine form in the same meaning, then the purvapada takes the masculine form. இப்ப இங்க त्यक्ताங்கிறது இக்த பிரத்யே. இப்ப இக்த பிரத்யே நம்மளுக்கு தெரியும், it can decline in all the three lingas. கரெக்டா? त्यक्ता, त्यक्ता, त्यक्तम மூணுலயே வரலாம். So it condition என்ன, that one should have a masculine form. அப்படி பூர்வ பதத்துக்கு ஒரு masculine form இருந்தது அப்படின்னா it can take the masculine form. Okay, understand that point. So त्यक्ता येषणा will become त्यक्ता येषणा. இப்போ அடுத்தது சமாசே சந்தி நித்தியம் பவதி. ஸோ त्यक्ता, அப்போ ஆ பிளஸ், அப்போ அந்த ஆப் எடுத்து இங்க ஆ மட்டும்தான் இருக்கு, त्यक्ता येषणा. So akaram plus ekaram will become aikaram. That vriddhi sandhi. Okay, so according to vriddhi rechi, the a and a will become I. So त्यक्तेषणा, when a compound ends with a long vowel and the last word is not the meaning of the compound, the last long vowel becomes short. It is not the meaning of the compound. See here also again, when the compound word, the samasta padam, is ending in a long word and it is not the meaning of it. இங்க என்னது, त्यक्तेषणाங்கிறது யாரை குறிக்கிறது? It is referring to அந்நிய பதம் புருஷா, ஒரு சன்னியாசி. கரெக்டா? By whom the desires are given up. So it is referring to அந்நிய பதம். ஸோ இது ஏஷனா டிசையருங்கிறது இங்க அந்த அந்நிய பதத்துல டிசையருங்கிறதே வரல. புரியா? So what happens is that also, that long vowel also becomes short. So என்ன ஆயிடுறது, त्यक्तेषणा, that becomes the pratipadikam. So this त्यक्तेषणा declines as a ending masculine. Okay, புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. If you are not understanding, I will say it again. யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? எதனால வந்து நம்ம त्यक्ता ஏஷனா அது எல்லாத்தையும்? எஸ் ஸ்ரீதரன் சார் சொல்லுங்க. ஜி, இது त्यक्ता பிளஸ் ஏஷனால வந்து त्यक्ता டேக்ஸ் த மேஸ்குலின் பூர்வபதம்னு சொல்லி சொல்றேன். பட் ஒய் இஸ் இட் நெசசரி? ஏன்னா எனி யுக்த பிரத்யை மூணு லிங்கத்திலையும் டிக்ளைன் ஆக போகுது. त्यक्ता கேன் பி त्यक्ता, त्यक्ता அண்ட் त्यक्तम அப்படிங்கிற மூணு லிங்கத்திலையும் டிக்ளைன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கச்சே, அது ஏன் त्यक्ता
ஏஷனா அது ஸ்ரீலிங்கமாவே இருக்கக்கூடாது, அது ஏன் மேஸ்குலினா மாத்தணுங்க? உங்களுக்கு இதுல என்ன உங்களுக்கு விக்கிரக வாக்கியம் என்ன? தியக்தாக தியக்தாக ஏஷனாக. ஏஷனாக என்ன சக. எஸ் சக. ஓகே ஓகே. இப்போ இந்த தியக்தாகங்கிறது இஸ் அகைன் ப்ளூரல். again plural, correct. Because ஏஷனாக is plural. Okay. So both are பகுவச்சனம். So அவன் என்ன சொல்றான் சார், நம்ம வந்து இப்படியே படிக்கிறோம். There will be rules for this in Panini's thing. Sutras will be there. So அவன் என்ன சொல்றா, உங்களுக்கு இத்து பிரத்யை comes as an adjective only here. Correct? ஆமா. To the desires given up. It is one who has given up the desires. அப்ப இங்க இத்து பிரத்யை வந்து உங்களுக்கு தியக்தா ஏஷனா அப்படின்னு வருது. ஏன் தியக்தான்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா ஏஷனாங்கிறது இஸ் a ஸ்திரீலிங்கம். கரெக்ட். அதுக்கு இது அட்ஜெக்டிவா வருதுனால தியக்தா. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், இப்போ வந்து இட் இஸ், அவன் என்ன கண்டிஷன் சொல்றா, இஃப் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த அந்நிய பதம் அட் ஆல். ஓகே. இப்ப தியக்தா இஸ் நாட் ரிலேட்டட், தியக்தா இஸ் நாட் கோயிங் டு கம் இன் த, இஸ் நாட் கோயிங் டு பி ரிலேட்டட் டு த அந்நிய பதம். See, one who has given up desires, we are not going to bring that word at all. It means what? It literally means a person who has given up all his desires. It literally does not mean the person. அது என்ன, நம்ம ஒரே வேர்ட்ல அவரை சன்னியாசின்னு சொல்லிடுவோம். இல்ல சன்னியாசி நம்மளுக்கு வேண்டாம்னா புருஷஹான்னு சொல்லிடுவோம். ஓகே. சோ அவ என்ன சொல்றானா, if அவ போட்ட கண்டிஷன் பாருங்க, if two feminine words are there in the samanadhikarana and the purva padam, if it has a masculine form, tyakta in the same meaning, then correct. The purva padam can take the masculine form. Okay. அதே மாதிரி ஏஷனால if the compound is ending in a long vowel and the last word is not the meaning of the compound, இப்ப டிசையர்ங்கிறது இந்த காம்பவுண்டோட மீனிங் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல that also can shed off its long vowel and become a short vowel. அவ்வளவுதான். These are all just grammatical nuances. அதாவது when in NASA, when this is again away from the topic, when in NASA, when they were discussing on எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் எழுதணும், how are we going to write the programs, ஏன்னா pages and pages of essay அப்படிலாம் எழுத முடியாதுன்னு, it seems one very learned person, he said, let us follow Paninian grammar அப்படின்னு சொன்னாராம். because they're all sutras. Sutras வந்து நம்ம இங்கிலீஷ்ல we say sutras, they say aphorisms. So the aphorismsல வந்து என்னன்னா, he will give only one sutra, which that sutra will have too many things inside it, and when we elaborate its meaning, it will have many things in it. That is his way of doing things. அப்போ அந்த they said it's அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். So Panini's theory is related to computer programming அப்படின்னு சொல்லிட்டு there are umpty number of research papers. நீங்க வந்து நெட்ல பார்த்தா கூட if you Google also you will get some. So what I'm trying to say is he wants to make it even shorter. இப்போ நீங்க சஹா அப்படின்னு சொல்லும் பொழுது again it is logically நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம சஹா அப்படின்னு சொல்லும் பொழுது we are going to use விசர்க்கம், right? We are not going to use ஆகாரம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்ப இந்த ஏஷனாங்கிறது அங்க வந்ததுன்னா நம்ம ஆஹான்னு போட்டோம்னா there are chances of we getting confused whether it is plural also. Right, sir? Yeah, got it. Yeah, just let us, அதான் நான் சொன்னேன், நிறைய வந்து rather than like studying, if you try to understand and do it, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளே லாஜிக்கலா we will start thinking, இது ஏன் வருது, எதுக்காக இதை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். எஸ் நித்யா மேடம், யூ ஆல்சோ had raised your hand.
அதான் திருப்பி கிளியர் பண்ணிட்டே மாட்டேன் ஒரு வாட்டி சொல்லி. அந்த Okay. ஏஷனாதான் எனக்கு டவுட் இருந்தது. லாஸ்ட் 5th புரியாம இருந்தது கொஞ்சம். Okay. But inge vandu, okay, since we have said that samase sandhi nityam, we are going to use vriddhi rechi, adan vriddhi sandhi here. So tyaktaishana, appo tyaktaishana becomes the pratipadikam. When this is the pratipadikam, நம்ம என்ன பண்ணலாம்? பிரதமா விபக்தியில அகாரா எண்டிங்னால ராம சப்தவத் நம்ம பண்ணிடலாம். இப்போ a person who has by whom desires are given up, இப்போ சஹா போட்டிருக்கோம், அப்போ சான்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை டாப் நம்ம ஆட் பண்ணிட்டு ஸ்திரீ பிரத்ய ஆகார ஆட் பண்ணிட்டானா டெக்டேஷனா, இஃப் ஷி இஸ் a female, a person who was given up. ஸோ இப்படி வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கேயே நம்ம பிராத்திபதிக்கத்திலேயே நம்ம ஆகாரம்லாம் கொண்டு வர வேண்டாம். லெட் அஸ் மேக் இட் ஷார்ட்டர். இதுதான். ஓகே, ஐ ஹோப் ஐ மேட் இட் கிளியர். வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். யா, ஸோ அடுத்தது பாருங்க, தி ரூபசித்தி ஆஃப் மேக்கிங் திஸ் காம்பவுண்ட் நிச்சயாத்மிகா. திஸ் இஸ் ஆல்சோ லிட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். தேர் ஆர் மெனி நியூவன்சஸ் ஹியர் ஆல்சோ. இப்போ நிச்சயாத்மிகா, இப்ப நம்ம வந்து அதுல என்ன சொன்னோம்? நிச்சய சு ஆத்மன். இப்ப ஆத்மன் இஸ் த சப்தம். ஓகே, ஆத்மன் இஸ் த சப்தம். அப்போ வந்து நம்ம எப்படி சொல்றோம்? அதை வந்து நிச்சய ஆத்மா ஸ்வபாவக யஸ்யாஹ சா, யஸ்யாஹ சா. இப்ப முன்னாடி இருந்தது யஸ்ய சஹ, அது வந்து அதனால நம்ம யஸ்யான்னு போட்டோம். இங்க வந்து இட் இஸ் அ ஸ்திரீலிங், அதனால யஸ்யாஹ சா அப்படின்னு போட்டோம். அப்போ இங்க வந்து நிச்சய பிளஸ் சு. ஓகே, அப்புறம் ஆத்மன் பிளஸ் சு. ஓகே, இப்போ this is an அலௌகிக விக்கிரக, a grammatical breakdown of the sentence above. Being samasa, they are also qualified as pratipadikam. And we know that all supratyas are highlighted inside a pratipadikam. இப்போ நிச்சயாத்மன் பிளஸ் இந்த இடத்துல sometimes we said in the beginning itself, in some cases we add the kapratyaya. We add the kapratyaya. And the நிச்சயாத்மன் அப்படிங்கிற பிராத்திபதிக்கத்துல நம்ம இப்ப ஆத்மன் சப்தத்துக்கு வந்து நம்மளுக்கு பிரதமா விபக்தி என்ன வரும்? ஆத்மா, ஆத்மானவ், ஆத்மனஹ, இல்லையா? ஐ ஹோப் ஆத்மன் சப்தம் நகாராந்த சப்தம். ஓகே, நகாராந்த சப்தத்துல உங்களுக்கு வந்து முதல்ல ஆத்மா, ஆத்மானவ் வருமா, ஆத்மனவ் வருமா, ஆத்மனஹ அப்படிதான் வரும். ஓகே, ஆத்மா, ஆத்மானவ், ஆத்மானஹ, ஆத்மானஹ. ஓகே, ஆத்மானம், ஆத்மானவ், ஆத்மனஹ, இல்லையா? அது அடுத்தது द्वितीया will be, I think, आत्मनः. आत्मनः द्वितीया. द्वितीया बहुवचनम and पंचमी and षष्ठी ekavachanam will be the same. அதுதான் எப்பொழுதுமே. So இந்த ஆத்மன் அப்படிங்கிற சப்தத்துல which says that na lopaha, na becomes lopa in pratipadikam. Okay, பிராத்திபதிக்கத்தோட அந்தத்துல நகாரா இருந்ததுன்னா அந்த நகாரா வந்து லோபமாயிடும். There is a சூத்திரம் which says, அத போட்டிருக்கா இல்லையா இதுல, by 8.2.7, ந லோப பிராத்திபதிகாந்தஸ்ய. அந்தத்துல ரெண்டு திங், பிராத்திபதிகம் அண்ட் பதம். இந்த பதத்திலயும் சரி பிராத்திபதிக்கத்திலயும் சரி நம்மளுக்கு வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது லோபமாயிடும். ஓகே, இப்ப அதனாலதான் நம்ம கர்மன் சப்தம் பாருங்க, ராஜன் சப்தம், கரெக்டா? ராஜன், அதுலயே நகாரா வந்து லோபமாயிடும். சோ அத மாதிரி இது எடுத்துட்டோம்னா நிச்சயாத்மன் பிளஸ் கப்ரத்ய ஆட் பண்ண சொல்றாங்க. அது நம்மளே பார்ப்போம். இந்த கப்ரத்யால பக்காரா will go by 1.3.3 halantyam with, so ka will only remain. Okay, so
அப்புறம் நகாரா ஆல்சோ இஸ் எலைடட் பிகாஸ் ந லோபக பிராதிபதிகாந்தஸ்ய அந்த சூத்திரப்படி. அப்போ நிச்சயாத்ம க இந்த வேர்டு அப்படிப்பட்ட வேர்டு நிச்சயாத்மிகா. ஓகே, சோ க பிளஸ் ஆ. ஆ வந்து என்னத்துக்கு போடுறோம் நம்ம? டாப் ஸ்திரீ பிரத்யா. பாலக பாலிகா, பாலக பாலிகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த ஆ ஆ டாப், தட் இஸ் த டாப் பிரத்யே, தட் இஸ் ஸ்திரீ பிரத்யா டாப். அந்த டாப்ல என்ன வரும்? பக்காரா வில் கோ அவே பிகாஸ் ஆஃப் ஹலந்தியம். முன்னாடி இருக்கிற டகாரா சுட்டு ஆதி அதுல போயிடும். ஸோ நம்மளுக்கு கண்டென்ட் வந்து ஆகாரா மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ when akara is so Sri Pratya is added, then when a is suffixed, an a before kakara belongs to the pratyaya has to be replaced by e. Try to understand easier, கொஞ்சம் புரிஞ்சுட்டு பாருங்க. இப்போ கப்ரத்தியில நம்ம காவை ஆட் பண்ணிருக்கோம். இப்போ காங்கிறது என்னது? கப்பத்தியில கக்காரா பிளஸ் ஆ. கரெக்டா? இக்கு பிளஸ் ஆ, அதாவது கக்காரா பிளஸ் ஆ, தட் இஸ் ஒன்லி கா. இப்போ வந்து அவ என்ன சொல்றான்னா, when you add r to that, when you are suffixing r, suffix பண்றோம்னா என்னது? when r is a top is a pratyay, and the top pratyayla what is the content? Only akara. A only is the content. So when a is suffixed, and a before ku belongs to the pratyay has to be replaced by e. Okay, இப்போ a இந்த இடத்துல வந்து before to the pratyay has to be replaced by e. இப்போ என்ன வருது? a before the pratyay. இப்போ என்ன பிரத்யை நம்ம ஆட் பண்ணிருக்கோம்? கப்ரத்யை ஆட் பண்ணிருக்கோம். கப்ரத்யையில என்ன இருக்கு? கக்காரா பிளஸ் ஆ. ஓகே, அது அந்த பக்கம் ஆ இருக்கு. அந்த ஆ பிளஸ் ஆ will become only ஆ. ஓகே, நம்ம சவர்ண தீர்க்க சந்திப்பு. இந்த பக்கம் அவ என்ன சொல்றா? the word which is preceding the pratyaya, which is coming before the pratyaya. இப்ப கப்ரத்யாவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அந்த கப்ரத்யாக்கு முன்னாடி வர்ற வேர்டு, அந்த முன்னாடி வர்ற வேர்டு இங்க என்னது? நிச்சயாத் ம இருக்கு. முன்னாடி இருக்கிற வேர்டு பாருங்க, நிச்சயாத் ம பிளஸ் என்ன? நகாரா. Do you want me to write and show? Are you getting confused or shall I write and show? ஆமா மாதா. Because I think it's a little confusing. If you don't understand that, you do it. கொஞ்சம் மனசுல வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணினாதான் அதை வந்து நம்மளால பண்ண முடியும். There are many things that you have to just go away. Also, you have to understand how the kapratya comes here. Poita. இப்போ சும்மா இப்படி எழுதுறேன். நிச்சய பிளஸ் ஆத்மன். சுப்ரத்யாலாம் போனப்புறம் நம்மளுக்கு இது வருது ஆத்மன் பிளஸ் சு. இப்போ இந்த ஆத்மன்ல இருக்கிற நக்காரா போயிடும் நம்ம சொல்லியிருக்கோம்.
ஏன்னா அது சூத்திரப்படி போயிடும். நிச்சய பிளஸ் ஆத்மா. ஓகே, so it becomes நிச்சயாத்மா. இங்க வந்து கப்ரத்திய ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கப்ரத்தியாவை ஆட் பண்ணிருக்கோம். பிளஸ் இந்த ஸ்திரீ பிரத்யய டாப்பையும் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்க நிச்சயாத்மா பிளஸ் கப்ரத்தியால இது மட்டும்தான் ரிமைன் ஆகும். டாப்ல வந்து டகாரா பேரும் அகாரா பேரும், ஸோ ஒன்லி ஆகாரா இருக்குமே. ஓகே, இங்கே இது போயிடும். இப்போ என்ன அவ சொல்றா அப்படின்னு சொன்னா, when ஆ is suffixed, ஓகே, when ஆ is suffixed என்ன ஆகும்னா, and ஆ before the pratyay. Now what is the pratyay? The pratyay is here. Okay, when ஆ is suffixed, now when ஆ is suffixed and akara before the kakara, okay, that has to be replaced by e. Okay, இப்போ இதுதான் it has to be replaced by e. இப்போ இது வந்து நம்ம பிரிச்சோம்னா எப்படி ஆகும்? கரெக்டா? ககாரா பிளஸ் ஆ. ஸோ எது வந்து ஈயா மாறும்? அங்கதான் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அகாரா will become a ikara here. நிச்சயாத்மி. ஓகே, நிச்சயாத்மி. அப்ப இந்த இடத்துல இக்குதான் இருக்கும், பிளஸ் ஆ வந்ததுனால நிச்சயாத்மிகா. புரியுதா? Is it clear? Please let me know. No, Ji, I have a doubt. இங்க நிச்சயாத்ம plus kakara plus akara இருக்கு. இங்க இருக்கிறது பார்த்து, when a is suffix to suffix and a before kakara belongs to the pratyaya has to be replaced by e. அப்போ அப்படின்னாக்க நிச்சயாத்ம, the makara will be im plus a, makara plus akara. Okay, இருக்கட்டும். அந்த akara will become e, so நிச்சயாத்மி plus மீகா. kakara plus mika. அப்படிதானே வரணும். Yeah, you are right, sir. Yeah, I was right only, then I made a mistake. Correct, you are right, correct. அப்போ இங்க வந்து இல்ல, they have written it like that also. So இங்க correct, இங்க இருக்கிற அகாரா will become ikara. You mean to say makara plus akara. So இங்க இருக்கிற ka will become again ka ikku plus a. Okay, this will become again savarna deepa sandhi. Okay, so that is nischayatmika. Yeah, you are right, sir. You are right. So I was also thinking on the mala or tappu vardenu. Okay, when a is suffixed and akara before kakara belongs to the pratyaya. Sir, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்களா? Read that sentence properly, sir. When a is suffixed and akara before kakara belongs to the pratyaya. Belongs to the pratyaya. அதாவது the akara belongs to the pratyaya னு போட்டிருந்தது இல்லையா? ஆமா. The akara belongs to the pratyaya. So that is actually, then it should not be written like that. Okay, the akara before the pratyaya. Okay, so let us take it like that. Yeah, okay. So the wording is wrong here. The akara before the kakara pratyaya, before the pratyaya அப்படி எடுத்துக்கணும்.
before the Correct. kakara, the ka pratyaya has to be replaced by. Please change in your books. Ma'am. Okay. If we do like this, we will do it wrongly. Okay, when akara is suffixed and akara before kakara, okay, before ka pratyaya, okay, belongs, ka pratyaya has to be replaced by. So the akara will become ikara. So nishchayatmi ka, nishchayatmika. Is it clear now? Anybody else has got doubt in this? So in that case, any cup plus stop வந்தது அப்படின்னாலே இந்த previous இதுல வந்து இக்காரமா தான் இருக்கும். இல்ல, when a is suffixed only. அங்கேயும் கண்டிஷன் பாருங்க சார். கரெக்ட். அங்க ஆகாரா இருக்கணும். கரெக்ட். அங்க a is suffixed இருக்கணும். The condition is a is suffixed and when the pratyaya is there, முன்னாடி இருக்கிற akara will become ikara. That is what we have to say. I think we just stop here because I will have to do one shloka also. Yes, Parvati Hariharan madam, சொல்லுங்க. இல்ல மாதா, ஆக்சுவலி இது முடிச்சுட்டு நீங்க இந்த நீங்க அந்த கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த when a is suffixed ன்னு, அதுலதான் எனக்கு டவுட் ஆயிடுது. ஆக்சுவலி when a is suffixed and a before ik அப்படின்னு போட்டு belongs to pratyaya எழுதிருக்கு இல்லையா, அதுல அத வந்து நீங்க ik belongs to pratyaya but a is not belonging to pratyaya இல்லையா மாதா, because நிச்சய மால உள்ள ஆகாரம். கரெக்டா? மால உள்ள ஆகாரம். அததான் இங்க a before ik belongs to the pratyaya போட்டுருக்கு இல்லையா. ஆமா, அது belongs கிடையாது. belong கிடையாது. That is that center, that word is misleading. இல்ல, அது வந்து belonging இருந்தா சரியா இருக்கும் மேடம். இந்த இக்கு belonging to the pratyaya அப்ப சரியா இருக்கும். No, அப்பவும் சரியா வராதுமா. It will not come. இது a before ka pratyaya, okay, அவ்வளவுதான் வரணும். belonging pratyaya வரவே அப்படி இருந்தாதான், இல்லைன்னா the word is misleading. அதனாலதான் I was also carried away. இல்ல, it is misleading only. Just put it a before the ka pratyaya has to be replaced by okay, அத ஃபுல்லாவே இது பண்ணிடலாம். புரிஞ்சுதுமா? Start the shloka. யார் ஆரம்பிக்க போறேன்? Vishala Mata is here. Is she there? இல்ல மாதா. Okay. ஆரம்பிங்கோ. கடகடான்னு. மேடம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியா? ஓ, பண்றேன்.